அருண், கார் எதுவும் வச்சிருக்க? கார்லாம் வச்சிடல ப்ரோ. சிஎம் கிட்டே கார் இல்ல, அவ்வளவு உழைக்கிறாரு, அவர்கிட்டே கார் இல்லங்கும் போது நம்மளாம் கார் வாங்கி என்ன பண்ண போறோம்? அதனாலதான் வேணாம்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஆனா ஒரு எக்ஸல் வாங்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸலா? எங்க இவ்வளவு வண்டி இருக்குமே எக்ஸலுங்கிற? 400-500 கோடி சொத்து வச்சிருக்க விஜய் எக்ஸல் வச்சிருக்காரா? நம்மளும் வச்சுக்குவோம். எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கைல. ஆமா, அவருக்கு எதுக்கு எக்ஸல்? அவர் தான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு எக்ஸல்ல போவாரோ? அவ்வளவு பெரிய வீடா இருக்குமோ? இருக்கும். அதெல்லாம் சொத்துக்கள்லாம் எல்லாம் தாக்கல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்மளையும் நம்ப சொல்றாங்க வேற. அது என்னங்கறத டீடைலா ஷோக்குள்ள போய் பாத்துருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முதல்வர்ல இருந்தே ஆரம்பிப்போம். சரி, வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு கொளத்தூர்ல. அந்த வேட்புமனுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவரு மனைவி பேர்லயும் அவர் பேர்லயும் சேர்த்து அசையும் அசையா சொத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா, முதல்வர் பேர்ல ஒரு 6-6.5 கோடி அளவுக்கு இருக்கு. அவங்க மனைவி பேர்ல ஒரு 3.5 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருக்கதா காமிச்சிருக்காங்க. இதுல ஆனா என்னன்னா, ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, அவரோட கையிருப்பு தொகை எவ்வளவுனா 10,000 ரூபாய் தான் வச்சிருக்காரு. 10,000 தான் இருக்கா? என்னப்பா சொல்ற? திருவாரூர் பிரச்சாரம் வேற போறாரு. பெட்ரோல் டீசல் போடுறதுக்கே காசு செலவாயிருமே. டிரைவர் பேட்டெல்லாம் வேற கொடுக்கணும். என்னன்னு என்னன்னா, ஒரு வாடகைக்காரர் தான் எடுக்கணும் போல. ஏன்னா காரும் இல்லைன்னு இருக்காரு. கார் இல்லையா? டிஃபெண்டர் கார் இருக்கு, அது யாருது? அப்ப அது அவர் பேர்ல இல்ல, யார் பேர்ல இருக்குன்னு தெரியல. ஒரு ஜீப் வச்சிருக்காரு உதயசூரியன். அதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க அவங்க ஒருவேளை கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு கொடுங்க தலைவரேன்னு கொடுப்பாங்களா? ஓ, அப்படிலாம் இதெல்லாம் கணக்குல வராதுன்னு நினைக்கிறேன். கணக்குலையா? அதாவது அவரு பேர்ல அவர் கணக்குல வராதுன்னு நினைக்கிறேன். வராது. 10,000 ரூபாய் கையிருப்பு இருந்தாலும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, ஜிபே பண்ணிக்கு வரா இருக்கும். அப்படி இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளும் அதை நம்பிதானே ஆகணும். ஆமா, அதனால காலங்காலமா இது ஒரு இதுதானே. அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சீமான் அவர் காரைக்குடியில போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆமா, அவர் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு அசையா சொத்துக்களே கிடையாது, நிலமோ வீடோ என் பேர்ல கிடையாது, வாடகை வீட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறது வேட்புமனுல சொல்லியிருக்காரு. அப்படியா? அதாவது அவதான் உணர்த்துது, வேற என்ன உணர்த்துது? இல்ல அவங்க மனைவி பேர்ல ஏதாவது இருக்கும்ல? மனைவி பேர்ல நிறைய இருக்குப்பா. 3.4 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அவங்களுடைய மனைவி பேர்ல இருக்கு. இவர் பேர்ல அசையும் சொத்துக்களாக ஒரு 39 லட்சத்துக்கு இருக்கு. இது போக தங்கம் ஒரு 20 லட்சத்துக்கு வச்சிருக்கிறதாக சீமான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த அஃபிடவிட்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் சர்ச்சையா ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. என்னன்னா, விருதுநகர் மாவட்டத்துல போன ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. அவங்க மனைவி பேர்ல தான் வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு 25 ஏக்கர் 51 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. என்னது? எப்படி 25 ஏக்கர் 50 லட்சம் தானா? ஆமா, எப்படி 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்குனீங்க? அண்ணே அந்த அட்ரஸ் கொடுங்க, போறோம்ட்டு கிளம்புறாங்க. லெமூரியா கண்டத்துல எதுவும் வாங்கியிருப்பாங்களா? விருதுநகர் மாவட்டத்துல வாங்கியிருக்கதா சொல்றாரு. ஆமா, அதே மாதிரி விஜய் அவரோட இதுல வேட்புமனுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அசையும் சொத்து ஒரு 404 கோடி ரூபாய்க்கு இருக்காமா. அசையா சொத்து அங்க அவரா சுயமா வாங்கினது ஒரு 92 கோடி மதிப்புல வாங்கியிருக்காரு. அது இன்னைய சந்தை மதிப்பு 220 கோடி அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 620 கோடி அவரோட சொத்து மதிப்பா இருக்குது. இதுல அவரோட காரு, அப்புறம் அந்த டிவிஎஸ் எக்ஸல் ஒண்ணு வாங்கியிருக்காரு. எக்ஸல் வாங்கியிருக்காரு. அது வீட்டுக்குள்ள ஓட்டிக்குவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு வாங்கியிருக்காரு. இதை தாண்டி கடன் ஒரு நிறைய பேருக்கு கொடுத்திருக்காரு. கடன் உதவி முன்பணமா நிறைய பேர், நண்பர்கள், பிசினஸ் அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்திருக்காரு. குடும்பத்துக்கு மனைவி, மகன், மகள் எல்லாருக்குமே கடன் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி ரூபாய் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு கடனா இருக்கு. என்ன ஆனந்துக்கு வேற ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. என்ன ஆனந்துக்கு 3 கோடி கொடுத்திருக்காரு. மத்தவங்களுக்கு கம்மியா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கொடுத்து கடன் அதுல காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி லேண்டு, வீடு, இங்க இருக்கிற நீலாங்கரை வீடு, பட்னப்பாக்கம் வீடுன்னு எல்லாத்தையுமே அதுல காமிச்சிருக்கிறாங்க. ஒரு வருமான வரி வழக்கு ஒண்ணு நிலுவையில இருக்கு அப்படிங்கறதையும் அதுல சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி எந்த ஒரு கிரிமினல் வழக்கோ வேற எந்த வழக்கும் இல்ல அப்படிங்கறதெல்லாம் அதுல சொல்லியிருக்காரு. ஆமா, விஜய் ஓட்டிட்டு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குல்ல, அது அந்த லிஸ்ட்ல காணுமே. கேஸ் வரையெல்லாம் போச்சு அது. ஆமா, வித்துட்டாரோ? வித்திருந்தா அதுக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு கணக்காடி இருக்கணும். காட்டினாரான்னு தெரியல. ஆனா இவங்க எல்லாம் சொல்றத பார்க்கும்போது நல்லா காது குத்துறீங்கப்பாங்கிற மாதிரிதான் இருக்கு. எங்களுக்கு எல்லாம் இவ்வளவுதான் இருக்கு, பாத்துக்கங்க, வாங்க ஏழைகளாங்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, இதுல என்னன்னா, கேரியரின் உச்சத்துல இருந்துதான் வந்தாரு. வந்தவர்கிட்டே 600 கோடி சொத்து இருக்குன்னா
அவருக்கு சம்பளம் கொடுத்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தோட உரிமையாளர் இப்ப பேர் மாத்திட்டாங்களோ, இவருக்கு இன்மநிதிக்கு மாத்திட்டாங்க. ஆமா ஆமா, அப்ப உதயநிதி கணக்குல இப்பதானே வந்திருக்காரு. சோ அதனால வந்து உதயநிதி கணக்குல வந்து அதை காட்ட மாட்டாங்க. சரி, அவரோட சொத்து பட்டியல்லாம் இனிமே வரும், அப்ப பாத்துடலாம், பாப்போம் அடுத்து வருதுன்னு. இன்னொரு பக்கம் KN நேரு அவர் வந்து சொத்து வந்து ஒரு அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் சேர்த்து ஒரு 3 கோடிக்கு உள்ளதான் காமிச்சிருக்கிறாரு. அவங்க மனைவி பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது போக தங்கம் வந்து ஒரு 2.5 கோடிக்கு வச்சிருக்கிறதா சொல்றாரு. ஒரு 4 லட்சத்துக்கு வெள்ளி, இது போக வந்து டிராக்டர், JCB அப்படின்னு ஒரு 15 வாகனங்கள், ஒரு 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார்கள் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்தவித கடனும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா வந்து அவர் ஒரு நிலம்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு 150 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சில வீடியோக்கள்லாம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரியுது பாருங்க, தென்னந்தோப்பு அது வரைக்கும் நம்ம தான்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா அதெல்லாம் அவங்க தம்பிகள் பேர்ல வேற யார் குடும்ப சொத்தா கூட இருக்கலாம், அது யாருக்கு தெரியும். ஓகே, தாவேகா தலைவர் விஜய் கொஞ்ச நாள் கழிச்சு நேத்து தான் வெளியே வந்தாரு. வந்து ஒரே நாள்ல 4 பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர். என்னன்னா கொளத்தூர்ல பாதியிலே வந்து சீக்கிரமே முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதே மாதிரி வில்லிவாக்கம், அண்ணா நகரா கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா அவங்க கட்சியோட நிர்வாகி, அவர் வந்து பேட்டியில வந்து பிரஸ் மீட்டை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நேத்து 4 இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்றதா தான் இருந்தோம். ஆனா வந்து கொளத்தூர்லயே ரொம்ப நிறைய கூட்டம் வந்து கூடிருச்சு. அதை திட்டமிட்டே வந்து கூட விட்டுட்டாங்க, எந்த வழியுமே மறைக்கலாங்க. சாலைகள்ல வந்து பிரச்சாரம் பண்றோம்னா அந்த இடத்த வந்து இது பண்ணுவாங்க, செக்யூர் பண்ணுவாங்க. அப்படி காவல்துறை பண்ணல, காவல்துறை வந்து ஒத்துழைக்கல, அதனாலதான் நாங்க வந்து போகலங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இல்ல, அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா வந்து அவர் பார்க்க வரவங்களுமே வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்னு இருக்குல்ல. நேத்து நம்ம பாக்குறோம், நிறைய பேர் டிரான்ஸ்ஃபார்மர் மேல எல்லாம் ஏறி விஜயை பார்க்கணும் அப்படின்னு ஓடி வரதெல்லாம் பாக்குறோம், தடுப்புகளை தாண்டி ஓடி வரதெல்லாம் பாக்குறோம். அப்படி அதையும் வந்து அவர் கருத்துல எடுத்துக்கணும்ல. கண்டிப்பா, ஏன்னா இது காவல்துறை மட்டும் சொல்ல முடியாது. காவல்துறை சரியா பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதுவுமே தப்பு தான். ஆனா அதே நேரத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த துண்டு போட்டுட்டு வரவங்க எல்லாம் எவ்வளவு அத்துமீறி, அதாவது கட்சி துண்டு போட்டு வரவங்க எல்லாம் அத்துமீறி அங்க ஏறுறது இங்க போறது இதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனை வருது. அப்படிங்கிற பட்சத்துல அதை யாரு பார்க்கணும் அப்படின்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள், கட்சிக்காரங்க தான் பார்க்கணும். ஆனா அதை பத்தி அவங்க எதுவும் பேசுறது இல்ல. நம்ம கட்சியில யார் இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிற கேள்வி வரும்ல. கட்சி நிர்வாகமே இன்னும் முழுமையா வரல அப்படிங்கறதான அவங்க மேல இருக்கிற அந்த விமர்சனம். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, திட்டமிட்டு இந்த மாதிரி பண்றதுனால திரும்ப ஒரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாது, அது பண்றதுக்கு தான் பிளான் பண்றாங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பட் இந்த பக்கம் திமுக தரப்புல அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்க எதுவும் பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்க. பட் தாவேகா வந்து பஸ் விடுறாங்க, இது விடுறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல காவல்துறை வழக்கும் பதிவு பண்ணிருக்கு விஜய் மேல. ஆமா, ஏன்னா நேத்து வந்து 5 ஸ்பீக்கர் தான் வைக்கிறேன்னு சொன்னாங்க, 30 ஸ்பீக்கர் ஆனா யூஸ் பண்ணிருக்காங்க. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற வகையில வந்து கூட்டம் நடத்திருக்காங்க, நிறைய பேர் கூட்டத்துக்கு வர வச்சிருக்காங்க இப்படின்னு ஒரு 5 பிரிவுகள்ல விஜய் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க காவல்துறை. தேர்தல் நிலை அலுவலர் குமார் அப்படிங்கிறவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டின் பேர்ல தான் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களாம். இப்ப வந்து தாவேகா தரப்புல இருந்து தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க கிட்ட புகார் கொடுத்த உடனே இப்ப அவங்க வந்து போலீஸ் கிட்டேயும் அந்த தேர்தல் அதிகாரி கிட்டேயும் வந்து கேட்டிருக்காங்க, எதுக்காக வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆமா, அந்த பிரச்சாரம் வந்து பண்றதுல 2 பக்கமும் வந்து அரசியல் பண்ணிருக்காங்க. இதுல திரும்ப ஒரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதான் எல்லாரோட எண்ணமும். இதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனா 2 தரப்புமே ஒரு மாதிரி மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறதுலதான் தீவிரமா இருக்காங்களே தவிர மக்களை பத்தி 2 பேருமே யோசிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கிடையில பூந்தமல்லியில ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க, பிரகாசம் அப்படிங்கிற வேட்பாளரை விஜய் வந்து அறிவிச்சிருந்தாரு அன்னைக்கு. இந்த வேட்பாளர் மேல இப்போ ஒரு பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க. யாருன்னா தாவேகாவோட மகளிர் அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகியே கொடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன ஆண்டு ஜூன் மாசத்துல ஒரு திருமண நிகழ்வுல கலந்துகிட்ட போது இவர் வந்து தப்பான எண்ணத்தோட கையெல்லாம் வச்சாரு, தட்டி கேட்டதுக்கு ஆபாசமா மிரட்டினாரு, பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த புகார்ல சொல்லியிருக்காங்க அந்த பெண் நிர்வாகி. இதுல எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு. இப்ப அந்த பிரகாசத்தோட மனைவி அவங்க எஸ்பி ஆபீஸ்ல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. இவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைச்சப்பயே சில பேரால பொறுத்துக்க முடியல, இப்ப சீட்டு கிடைச்சோன்னா இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 தரப்புலையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. மாற்றத்தை ஏற்படுத்துற கட்சின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இங்கேயே வந்து எல்லா கட்சியிலும் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. வேட்பாளர்களும் அதிமுக பிஜேபில இருந்து நிறைய ரெக்ரூட் பண்ணி இங்க வேட்பாளர்கள்
ஆக்கியிருக்காங்க. சோ இவங்களை வச்சுட்டு எப்படி இவங்க ஒரு தூய ஆட்சியை கொடுத்துருவாங்க, தூய சக்தி இருந்துருவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அதுக்கு அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். சீமான் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு பிரச்சாரத்துல, பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க மலையை கொள்ளையடிக்கிறது, மணலை கொள்ளையடிக்கிறது இப்படின்னு ஒரு பக்கம் எல்லாம் பண்ணி, அதே நேரத்துல தமிழ்நாட்டையும் பெரிய கடனுக்குள்ள வேற தள்ளி விட்டாங்க இலவசங்கள்லாம் கொடுத்து. இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து பாஜகவே வரட்டும்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்களோங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா பாஜக வந்துரும் அப்படிங்கிற பூச்சாண்டியெல்லாம் காட்டாதீங்க, ஏன்னா திமுக அதுக்கேத்த மாதிரி செயல்படவும் இல்ல அப்படின்னு அவருடைய விமர்சனம் இருக்கு. ஆமா, அவர் அதுதான் விமர்சனமா வைக்கிறாரு. இதுக்கிடையில சிபிஎம்ல இருந்து திமுக கூட்டணியில வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, திமுக கூட்டணியில சிபிஎம் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த 5 தொகுதிக்கான வேட்பாளர்கள் யாருன்னா திருவொற்றியூர் எல் சுந்தரராஜன், பத்மநாபபுரம் செல்லசுவாமி, கந்தர்வக்கோட்டை சின்னதுரை, பழனி பாண்டி, கீழ்வேலூர் லதா அப்படின்னு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இப்ப திமுக கூட்டணியில வேட்பாளர்களை அறிவிக்காத ஒரு கட்சி யாரு அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா, முதல்ல சீட்டை வாங்கிட்டு போன காங்கிரஸ் கட்சி தான். 28 சீட்டு வாங்கினீங்களே, வேட்பாளர் போட முடிஞ்சுதாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சீட்டு வாங்குறது கூட அது ஓரளவு ஒரு மாதிரி போச்சுன்னா கூட ஈஸியா வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த 28. இப்ப என்னன்னா அவங்களுக்குள்ள பல கோஷ்டிகள் இருக்கு. 28 கோஷ்டி இருந்தா கோஷ்டிக்கு ஒண்ணு கொடுத்துடலாம். பல கோஷ்டி இருக்கிறதுனால அதுல ஒரு முட்டல் மோதல் இருக்கு. இதை தாண்டி ஜோதிமணி வந்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தாங்கல்ல, காசு வாங்கிட்டு சீட்டை விற்பனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து டெல்லி வரையும் போயிட்டதா சொல்றாங்க. ராகுலுமே அதை பார்த்துட்டு இது என்னது, இந்த வேட்பாளர் பட்டியல் என்னது, யார் இவங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணீங்க, இதுக்கான அவ்வளவு தூரம் சண்டை போட்டேன், என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்டாரு. அதனால வந்து அவர் கேள்வி எல்லாம் கேட்டிருக்காராம். கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் எல்லாம் பண்ண சொல்லிட்டு கேரளாக்கு வேற இன்னைக்கு கிளம்பி போயிட்டாரு. இன்னைக்கு கிளம்பி போனது மட்டும் இல்லாம அங்கே பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு நைட்டு வந்து நான் பாக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கதா இங்க சத்தியமூர்த்தி பவன்ல விசாரிக்கும் போது சொல்றாங்க. அப்ப இன்னைக்குள்ள வர மாதிரி இல்ல, இன்னைக்குள்ள மோஸ்ட்லி வராது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இப்ப செல்வ பிறந்தையே நாளைக்கு வரலாம், நாளைக்குள்ள வரலாங்கிற மாதிரி தான் அவரே பேசுறாரு. சோ ஒரு மாதிரி டெல்லியில இறுதியாகி இங்க வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். வேட்புமனு தாக்கல் கடைசி நாளுக்கு முன்னாடி வந்துருமா அதுதான் தெரியல. 7ஆம் தேதி ஒருவேளை ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனாலதான் திமுக சேஃப்டிக்கு நம்ம ஆளுங்க கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேட்புமனு எல்லாம் அந்த 28 தொகுதியிலையுங்கிற மாதிரி தகவல் போயிருக்கதா சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி லீவு, இதுக்கப்புறம் குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லாம் வருது. அந்த நாட்கள் எல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கே நாட்கள் இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 6ஆம் தேதி வரையும் இருந்தா கூட. பட் இன்னும் வந்து பண்ணாம இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியும் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கல. அவங்களும் தேசிய கட்சி தானே, என்ன மரியாதை முதல்ல அறிவிச்சுட்டா. அதனால பியூஷ் கோயல் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்காரு. இப்ப வந்து நிர்வாக குழு கூட்டம் நடக்குமா, நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கோ தான் வரலாம்னு அவங்களும் சொல்றாங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க 2 தேசிய கட்சியும். செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில போட்டியிடுறாரு. என்னடா இவர் கரூர் மாவட்டத்துல தானே போட்டிட்டு இருந்தாரு, ஏன் கோவைக்கு போனாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதை பார்த்து பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி எங்க சொல்லுதோ அங்க நான் போட்டிடுவேன், எனக்கு கோவை ஒரு கண்ணுனா கரூரும் ஒரு கண்ணு, அதனால நாங்க இருந்து கரூர்ல இருந்துகிட்டு கோவைக்கு வந்து வேலைகள் பார்த்திருக்கோம், கோவையில இருந்து இப்ப கரூருக்கு வேலை பார்க்க போறோம், அவ்வளவுதான், மத்தபடி எல்லாம் ஓகேவா தான் இருக்கு, நீங்க வந்து அதை வச்சு பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க அப்படின்ட்டு போயிருக்காரு. சரி, எங்க நின்று போட்டிட்ட சொன்னாலும் போட்டிடுவாங்க. திருச்சியில போட்டிட்டாருன்னா என்ன சொல்லுவாரு, மூக்கும்பாரா? ஏன்னா கோவை ஒரு கண்ணு கரூர் ஒரு கண்ணுன்னா அதெல்லாம் சொல்லுவாப்புல, அவருக்கு என்ன இருக்கு. ஓகே. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கரூர்ல எப்படியும் வின் பண்ணி கொடுத்துருவாரு. கோவை வந்து நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கனால நேரடியா செந்தில் பாலாஜியே களமிறக்குனா வெற்றி கிடைக்கும்னு ஸ்டாலின் நம்புறதா சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நெட்வொர்க் அதுவும் பண்ணணும், உருவாக்கணும்ல. அதனால டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இதுதானே சொல்றீங்க, சின்னம் போட்ட பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வந்து எல்லார் வீட்லயும் கொடுப்பாங்கல்ல. சோ அதுதான் சொல்றோம். இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு அவர் ஒரு ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, நான் வந்து அண்ணாவோட மண்ணில் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன், கலைஞரோட மண்ணில் வந்து முதல்வர் ஆரம்பிக்க போறாரு. இப்படி இருக்க நேரத்துல மயிலாப்பூர்ல போய் பாஜக வேட்பாளருக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறாரு எடப்பாடி. இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, இங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து முதல்வரா இருப்பாரு. ஒருவேளை வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மோடி தான் இங்க எல்லாமே முடிவை எடுப்பாரு, உங்களுக்கு வேண்டியது நம்ம முதல்வரா இல்ல மோடியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அடிமைகள் அப்படிங்கிற ஃப்ரேமை வந்து எல்லா பிரச்சாரத்திலையும் யூஸ் பண்றாரு. போன தடவை செங்கல் எடுத்துட்டு போனாரு, இந்த தடவை வந்து என்ன எடுக்க போறதுன்னு தெரியலையே, எடுக்கல. அதுதான் அந்த ஈஸியா பிஜேபி அங்க போயிட்டதுனால அடிமைங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நீட் ரத்து பத்தியும் பேச முடியாது, அந்த வாக்குறுதியை ரத்து பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த சூட்சமத்தையும் வந்து வெளியே சொல்ல முடியாது. ஈஜாப்பு கட்சி வந்து 4 இடங்கள்ல போட்டிடுறாங்க. என்னப்பா சொல்ற, இப்படி ஒரு கட்சியா? இந்திய ஜனநாயக புலிகள்
மன்சூர் அலிகான் வந்து போய் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் திமுக தான் போனோம், அவங்க எங்களை மதிக்கல. ஏடிஎம்கேல போனா எடப்பாடியை பார்க்க முடிஞ்சது, ஆனா அவங்களும் எங்களுக்கு சீட்டு தரல, அதனால வந்து நாங்க தனித்து போட்டிடுறோம்னு திருச்சி மாவட்டத்துல விஜய் போட்டியிடுற திருச்சி கிழக்கு, அப்புறம் வந்து லால்குடி உள்ளிட்ட 4 தொகுதிகள்ல வந்து போட்டிடுறாங்க. என்ன இது வேற யாரோ பிளான் போட்டு கொடுத்து இவர் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரோ அதுல லால்குடியில வந்து இவர் நிக்கிறாரு. சரி, லால்குடியில வந்து போயிட்டு இவர் நின்றுட்டு இருக்காரு. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்றேன், பரப்புரை பண்றேங்கிற போயிட்டு கள்ளக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல தலைய வச்சு தண்டவாளத்துல படுத்துட்டாரு. அங்க தலைய வச்சு தண்டவாளத்துல தலைய வச்சோம்னாதான் நம்ம வந்து முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைச்சாரு. அதெல்லாம் நினைச்சாரான்னு தெரியல. ஆனா போயிட்டு படுத்துட்டு இங்கதான் இந்தி திணிப்போப்ப கலைஞர் வந்து படுத்தாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அது 2 கேமராமேனை கூட்டு போயிட்டு வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு. அந்த ரூட்ல எப்ப எத்தனை தர ட்ரெயின் போகும், அது போகாத டைம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க போயிருக்காரு. போயிட்டு அங்க தலைய வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாரு. சோ ஓகே, அங்க வந்து இவர் இன்னும் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. காமெடிகள் இந்த மாதிரி ஏகப்பட்டது அரங்கேறிக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல்ல. ஆமா, திருச்சி பத்தி பேசும்போது அங்க ஒரு கொலையுமே நடந்திருக்குது. ஆமா, திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட கூத்தைப்பார் அப்படிங்கிற ஒரு பேரூராட்சி, அதனுடைய கவுன்சிலரா இருக்கிறாரு ரஞ்சித் குமார். அவரை வந்து நேற்று திடீர்னு மர்ம நபர்கள் வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தவரை சாலையில வச்சு படுகொலை செஞ்சிருக்காங்க. அவர் ஒரு டாஸ்மாக் பார் நடத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது. சோ தொழில் போட்டி காரணமா இல்ல அரசியல் நோக்கமா, என்ன அவருடைய கொலை காரணம் அப்படிங்கறத காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. பாருங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். கடைசியில வந்து திமுக கவுன்சிலருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆமா, அறுவாள் வெட்டு வந்து நடந்திருக்கு திருச்சியில. இன்னொரு பக்கம் அந்த சுங்கச்சாவடிகள், அது வந்து ஏப்ரல் மாசம் செப்டம்பர் மாசம் ஆனா வந்து விலை ஏத்திடுவாங்கல்ல. இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி நாளையில இருந்து, அதாவது இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து தமிழ்நாட்டுல உள்ள 60 சுங்கச்சாவடிகள்ல 10 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரையும் விலையேற்றம். எனக்கு ஒண்ணு புரியலப்பா, ரோட் டாக்ஸ்ன்னு வண்டி வாங்கும் போது நம்ம கிட்ட வாங்குறாங்க, அது போக வந்து ஜிஎஸ்டி நம்ம டாக்ஸா வரி கட்டுறோம், வருமான வரித்துறை கட்டுறோம். ரோட் டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க, நாங்க எங்களுக்கு வேணாமான்னு கேக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, எவ்வளவு நாளைக்கு எடுப்பீங்கன்னா சொல்லுங்க. எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி என்னன்னா, அந்த ரோட்ஸும் நல்லா இல்ல. இன்னொன்னு லாரிகள்லாம் அதை தாண்டி தான் சரக்கெல்லாம் ஏத்திட்டு வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க. இதனால விலையேற்றம் கூட வரும். அதெல்லாம் யோசிக்காம அவங்க வந்து நாங்க மாசம் விலையேற்றுவோம், வருஷம் விலையேற்றுவோம்னு ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டோல் நடத்துற நிறுவனத்துக்கு தான் பணம் போகுது அப்படின்னா, நாங்க கொடுக்குற வரி பணத்தை ஏன் ரோடு போட யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேள்வி வருது. இல்ல, நாங்க ரோடு போட தான் யூஸ் பண்றோம்ன்றாங்க. அப்புறம் எதுக்கு எங்கிட்ட டோல் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்லை. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன சேஐ நாய் அவங்கதான், அந்த அமைப்பு தான் பதில் சொல்லணும். ஓ அப்படியா? என்ன அவங்கதான் பதில் சொல்லணும். கௌதம் கம்பீர், சாய்னா நேவால் இந்த வரிசையில அடுத்த ஒரு விளையாட்டு வீரர் பாஜகவுல சேர்ந்திருக்காரு. யாரு? டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ். இருக்கா? ஆமா, அவர் வந்து பிஜேபியில சேர்ந்திருக்காரு. வர சட்டமன்ற தேர்தலில் அவர் கொல்கட்டாவில ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்களாம். அவருடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து பூர்வீகம் கொல்கட்டா, ஆனா அவங்க செட்டில் ஆனது கோவா. இப்ப வந்து மம்தா பானர்ஜி அவங்களுடைய கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு எப்படி ஏற்கனவே மோடி வந்து ஒரு அந்நியர் நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது, அதே மாதிரி அடுத்ததா ஒரு அந்நியரை வந்து கூட்டு வந்திருக்காங்க பாஜகக்குள்ள, பாத்துக்கங்க மக்களே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஸ்ஸாம்ல வந்து தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வந்து 3000 ரூபாய் இந்த மகளிர் உதவித்தொகை அப்படின்னு வந்து அங்க சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம உரிமை தொகைன்னு சொல்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லவ் ஜிஹாத் அதுக்கு வந்து தடை பண்றதுக்கு ஒரு தனி சட்டம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மதம் சார்ந்து நிறைய இருக்குது. குறிப்பா வந்து இந்த பொது சிவில் சட்டம் வந்து பழங்குடி இல்லாத பகுதிகளில் அமல்படுத்துவோம். இப்படியான வாக்குறுதிகள் தான் அங்க வந்து நிறைய இருக்குது. வளர்ச்சிக்கு அப்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, வளர்ச்சிக்கு தான். வளர்ச்சி அவங்க வளர்ச்சி மத வளர்ச்சி அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ஊடுருவல்காரர்கள் தான் அந்த மாநில முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாவும் அமித்ஷாவும் போறப்ப இங்க நிறைய ஊடுருவி வந்துட்டாங்கன்னு இஸ்லாமியர்களை இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அதை பத்தின டேட்டா கேட்டா ஆர்டிஐல கேட்டிருக்காங்க, நோ டேட்டான்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க அங்க உள்ள சிஎம் ஆபீஸ். பட் இருக்காங்கன்னு பிரச்சாரத்துல மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் கேர்ஸ்ல இருக்கிற பணம் என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தியே சொல்ல மாட்டாங்க. இத பத்தி எல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கேரளாலையும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, கிறிஸ்துமஸுக்கு ஒரு சிலிண்டர் இலவசம், ஓணம்க்கு ஒரு சிலிண்டர் இலவசம், அச்சுமுறுக்கு போடுங்கன்றாரா. கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க. கேரளால மட்டும், கேரளா நார்த் ஈஸ்ட்ல மட்டும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க ஏதோ கணக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கூப்பன், இங்க கூப்பன் 8000 ரூபான்னா அங்க மாசம் 2500 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க. மாசம் 2500. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மகளிருக்கு வந்து மாசம் 2500 ரூபாய். அதை வச்சு மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் மாசம்
கூப்பன் ரீசார்ஜ் பண்ணிடுவோம், நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் புது ட்ரெண்டா இருக்கு கூப்பன் சிஸ்டம். அடுத்த தேர்தல்லாம் இன்னும் ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் கூப்பன் கோடு கொடுத்துருவாங்க, நம்ம அதை போட்டுக்க வேண்டிய QR கோடு ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு அடுத்தடுத்து வரும் போல வரும். பட் கேரளால பிஜேபி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தைரியம் தான், எப்படி நம்ம அந்த ஆட்சிக்கு வர மாட்டோம் ஒரு தைரியத்துல அவங்க சொல்றாங்க. சரி, ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் யாராவது கொடுக்குறாங்களா? ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வரல, அது அந்த அளவுக்கு ரீச் ஆகல, யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ண தெரியாம இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி கேரளால ராகுல் காந்தி போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆமா, பிரச்சாரம் பண்ணல, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணிக்குள்ள. எப்படி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் தான் நாளைக்கு. இந்தியா கூட்டணின்னு ஒருவேளை நம்மளே சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நாளைக்கு இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா சிபிஎம்மும் காங்கிரஸும் அந்த கூட்டணிக்குள்ள ஒன்னா வந்துதான் ஆகணும். அப்ப அவங்க பத்தி என்ன பேசிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, சிபிஎம்மும் பிஜேபியும் மறைமுக கூட்டணி வச்சிருக்கு, கள்ள கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இந்த சபரிமலையில அந்த தங்கம் திருடப்பட்ட அந்த வழக்குல சிபிஎம் கட்சிக்காரர்களுக்கு தொடர்பு இருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சர் பினராயி விஜயன் மேல வழக்கு இருக்கு, அவரை கைது பண்ணல. ஏன் நடக்கலன்னா பிஜேபியோட அவங்க டீலிங்ல போயிட்டாங்க அப்படின்னு. இங்க எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அங்க அதே மாதிரி குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சிபிஎம் மேல வைக்கிறாரு. ஓகே, இது ஒரு வினோதமான ட்ரெண்டா மாறிக்கிட்டு இருக்கு. பிஜேபியோட பி டீம்னு எல்லாரையும் காயின் பண்றது, பி டீம் எல்லாம் கடைசியில இந்தியா கூட்டணியில ஒன்னா சேருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சோனியா காந்தி அவங்க காய்ச்சல் பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில இருந்தாங்க, இப்ப வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பீகார்ல ஒரு சோகமான செய்தி என்னன்னா, அங்க உள்ள நாலந்தா பகுதியில ஒரு கோயில்ல ஒரு திருவிழான்னு சொல்லி நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. கூடினதுல அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெரிய ஸ்டாம்பீடு அங்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வரையும் 9 பெண்கள் உயிரிழந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. 12 பேர் படுகாயங்களோட ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாம்பீட் அப்படிங்கிறது அதுல ஒரு மேனேஜ்மெண்ட், அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல தொடர்ச்சியா நம்ம தோல்விகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, தேர்தல் நேரம் இப்போ கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். கண்டிப்பா. இன்னொரு பக்கம் ஈரான்ல எப்ப போர் முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே கேள்வி இருக்கு. ஆனா அது விரைவில் முடிஞ்சிரும் மாதிரி சிக்னல் எல்லாம் தெரியுது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ஈரான் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல அப்படின்னா நாங்க மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்திட்டு அவங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள், அவங்களுடைய ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க ஈரான்ல இருந்து வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு கேட்டா அது ஐரோப்பாவோட பிரச்சனை, அது எங்க பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அந்த வழியா என்ன வரல அப்படின்னு கையை விரிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஃபர்ஸ்ட் அது எங்க கண்ட்ரோலுக்கு வரணும், இல்ல அது நாங்க அக்சஸ் பண்ணோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, ஈரான் எதுக்கும் இடம் கொடுக்குற மாதிரி தெரியல, அவங்க பேச்சுவார்த்தைக்கும் உடன்படுற மாதிரி தெரியல அப்படின்னும் போது சரி நம்ம இதுக்கு மேல இங்க இருந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாரா என்னன்னு தெரியல. ஓகே, பட் போர் முடிஞ்சதுன்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நன்மை. ஆமா, முருகேசா, இந்த கேஸ் பிரச்சனை எப்ப தீரும்? பூண்டு மாத்திரை சாப்பிட்டா தீரும். எல்பிஜி கேஸ் மறந்துருங்க. ஆன் எலெக்ஷன் டைம் எம்எல்ஏ கேண்டிடேட் பி லைக் பேப்பர் போடுறாங்க, பொம்மை விக்கிறாங்க, பரோட்டா போடுவாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இப்ப தண்டவாளத்துல வேற படுக்க வைக்கிறாங்க. பேசும்போது அது அடிக்கடி சொன்னா அது 90s கிட்ஸ் ஆக்சுவலி அப்படின்னு அடிக்கடி சொன்னா அது 2K கிட்ஸ். தேர்தல் காலம், தேர்வு காலம், வெயில் காலம் என்பதால் IPL-ஐ ஒத்தி வைக்குமாறு நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். CSK நேத்து வாங்கின அடியில மேட்ச்ல தோத்துட்டதுனால கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு கேக்குறாங்களாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுப்போம்? விருது 2 தேசிய கட்சிகள் அப்படின்னு காலார தூக்கி விட்டு சீட்டெல்லாம் வாங்கினாங்க. ஒருத்தர் 27, ஒருத்தர் 28 வாங்கிட்டு ஜெயிச்சுட்டோம் மாறான்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா என்னன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்கு வேட்புமனுக்கு. இப்போ வரையும் வேட்பாளரை தேடுறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னே நமக்கு தெரியல. உள்ளடி சண்டைகள் போயிட்டு இருக்கு, அது தெரியுது. பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொன்னு, எடப்பாடியும் சரி முதலமைச்சர் ஸ்டாலின் சரி எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும் அதை நிறைய பார்த்து 2 கட்சிக்கு அவங்க தள்ளி விட்டாங்க. அதனால யார போடுறதுன்ற சிக்கல் வேற அவங்களுக்கு இருக்குது. சோ அதனால இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னா, சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா கலகலப்புல கேட்பாங்க. நீங்க சாப்பிட்டு வேட்புமனு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க தேடுங்க. அதுதான், அந்த மாதிரிதான் இருக்கு. இன்று இரவு இல்லைன்னா நாளைக்கு தான் வெளியாகும் தான் 2 கட்சியிலயுமே சொல்றாங்க. மோஸ்ட்லி காங்கிரஸ்ல நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தா கூட இதுவே லேட்டு தானே, இன்னும் 23 நாள் தான் தேர்தல் நடக்கிறதுக்கு இருக்கு.
அதுல 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த பரப்புரைக்கான தடை வந்து வந்துரும். அப்படி பார்த்தோம்னா ஒரு 21 நாள் தான் இருக்கு. அதுல நீங்க நாளைக்கு தான் வேட்புமனு அறிவிச்சு நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு ஒரு 4 நாள் ஆயிரும். 17 நாள்ல என்ன பரப்புரை செய்ய போறாங்கன்னு தெரியல. அது திமுக பாத்துக்கும், அங்க ஏடிஎம்கே பாத்துக்குவாங்கல்ல. ஓ அப்படி. அதுதான், நம்ம சும்மா போயிட்டு வருவோம் அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு ஃபன் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ செல்வ பெருந்தகைக்கும் இங்க மாநில தலைவர் பாஜகல நயினார் நாகேந்திரனுக்கும் இந்த விருதை கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.